இந்த தலை உங்கள்கிட்ட எங்கேயாவது கிடைச்சதுன்னா இதை தேய்க்கும் பொழுது ஒரு மாசத்தறிஞ்சு நம்மளுக்கு வந்து கருகருன்னு இருக்கும் வெள்ளை முடி. இங்க பாருங்க முடி பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு. எனக்கு பிடிச்ச கலரு 90% பயம் இல்லாம கெமிக்கல் இல்லாம யாருமே கொப்பிடிச்சு போயிருமா அது பண்ணுவாங்க. இந்த இலையை அரைச்சி போட்டீங்கன்னாக்கா நல்ல கருப்பாகவே இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, எப்படி வெள்ளையா இருந்துச்சு. இங்க பாருங்க இந்த இடம்லாம் எவ்வளோ வெள்ளையா இருந்துச்சு. நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய பேர் வெள்ளை முடி வந்துருச்சுன்னா ட்ரை அடிக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் ட்ரை அடிக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. வாரத்தில் ஒருக்கா அந்த இதை என்னமோ பவுடரை வாங்கிட்டு வந்து போட்டு கலக்கி முடிக்கெல்லாம் தேய்க்கிறாங்க. அதையெல்லாம் விட 10 பைசா செலவு இல்லாமல் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த தலை தான் அதனுடைய தலை. இது வந்து அவுரி தலை. இந்த தலை உங்கள்கிட்ட எங்கேயாவது கிடைச்சதுன்னா இதை பிடுங்கி நீங்கள் வந்து அரைச்சி தயாரித்து நேரடியாக தலையில் தேய்க்கலாங்க. இதை தேய்க்கும் பொழுது ஒரு மாதத்தறிஞ்சு நம்மளுக்கு வந்து கருகருன்னு இருக்கும் வெள்ளை முடி. இதை வந்து நீங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், ஒரு கொத்தை பிடிங்கி ஒரு இலையை பிடிங்கி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அசைக்கு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் கருப்பாயிரும் பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ நல்லா பச்சையாக வந்துச்சுங்களா? பாருங்க, பச்சையாக நல்லா வந்துருக்குது. இந்த கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், இது எப்படியே கருன்னு மாறிக்கிட்டு வந்துடும். இந்த இடமே இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடும். அப்போ நான் தேய்ச்சி பார்த்துட்டப்பா, கையில் கருப்பெல்லாம் வந்துருச்சு. இதில் வந்து ஒரு நெத்து இருக்கும் பாருங்க. இதனுடைய நெத்து பாருங்க, சின்னதாக அப்படி இருக்கும். இதுதான் அவ்வரி செடிங்கிறது. இதில் பச்சையாகவும் இருக்கும், காட்டுறேன் பாருங்க. காய் பார்த்தீங்களா? இதுதான் காய். இதே மாதிரி இன்னொரு தலை கூட இருக்குது. அது வந்து நீலி அவரை. அதுதான் நீலி அவரை. இது அவுரி பட்டையா இருக்கு. ஆனா அது இவ்வளவு வளர்த்தி இருக்காது பாருங்க, இவ்வளவுக்குள்ள இருக்கும். இதே மாதிரிதான் தலையெல்லாம் இருக்கும். ஆனா அதுல வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பட்டையா இருக்கும். அது வேற தலை, அது வேற அவரி. இந்த அவரி தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து முடிய கருப்பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நல்லது, கண்ணுக்கு குளிர்ச்சியும் கூட. இன்னைக்கு இதை புடிங்கிட்டு போய் இந்த வெள்ளை முடி எப்படி கருப்பாகுதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க. இதை நம்ம பறிச்சுட்டு போய்க்கலாம். நீ போடுறீல்ல ஹேர் ஆயில், இந்த இலை தானே நான் உனக்கு பறிச்சுக்கிட்டு வந்தேன். இன்னொன்று வந்து ஆமா, நீ போட்டிருக்கிற ஹேர் ஆயில கலந்துருக்கிறது தானே. இப்போ நம்ம வந்து தலைக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து நம்ம இந்த தலை கிடைக்காம பொடி வாங்கிட்டு வந்து, அதாவது நாட்டு மருந்து கடையில பொடி வாங்கிட்டு வந்து நான் போட்டேன். உங்களுக்கு எங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. அதனால வந்து நம்ம எப்போ வேணும்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அது பொடி கிடைக்கும். ஆனால் அந்த பொடியோட இந்த மாதிரி இயற்கையா பச்சையா உடனே பறிச்சு நம்ம செய்யறதுக்கு இதுக்கு பவர் கூட, ரொம்ப கருகருன்னு இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம பறிச்சுக்கிட்டு போய் வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பா இருக்கிறது அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். பறிச்சாச்சு. இதுதான் குட்டி செடி பாருங்க, தூரோடவே பிடிங்கி இருக்கிறேன். கொண்டு போய் நம்ம வச்சு பார்க்கலாம். நமக்கு வயல்ல வச்சா தெரியும். அவுரி கண்ணு பாருங்க, நல்லா வந்து எல்லாமே நான் உருவி எடுத்துட்டேன். பாருங்க, மூடி வச்சு தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். பாருங்க, தண்ணி விடாம இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து பிடிக்கிட்டு வந்த உடனே அரைச்சிருக்கணும். நான் தான் வந்து விட்டுட்டேன். பிடிக்கிட்டு வந்த உடனே அரைச்சோம்னா நல்லா உடனே வந்து சாறு இறங்கும். இதில் பாருங்க, சாறு இறங்கலை. இப்போ இதில் கொஞ்சம் போல தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி மறுபடியும் ஒரு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அரைக்கையிலே பாருங்க எப்படி கருப்பாக மாறிடுச்சு பாருங்க. என் விரல்லாம் கூட பாருங்க கருத்து போச்சுங்க. பார்த்தீங்களா? அரைச்சி அந்த வலிச்சு விட்டதே இப்படி இருக்குது பாருங்க. இதை வந்து சாரா எடுக்கிறதுனால எடுக்கலாம், அப்படியே நம்ம வந்து இந்த தலையோடவே முடியில் அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து இந்த தலையை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி.
இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு அதனுடைய சாரெல்லாம் எடுத்து புழிஞ்சு வச்சுட்டு கை பாருங்க எப்படி கருப்பாயிடுச்சு. அதுக்குள்ளேயே பறிச்சுக்கிட்டு வந்தோடனே நம்ம அரைச்சிருந்தோம்னா தண்ணியோட தேவையில்லை, கொஞ்சோண்டு ஒரு சொட்டு விட்டாலே போதும், நல்லா சாறு வந்துடும். நம்ம வந்து கொண்டாந்து வச்சு அந்த வாடிடுச்சு, வாடுறதுனால தண்ணி கொஞ்சம் நம்ம விட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே இயற்கையான அதோட தலையிலே அந்தனுடைய சாரை மட்டுமே வச்சு தேய்ச்சா இன்னும் ஸ்பெஷல். இப்போ இது இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்காருக்கு தான் இன்றைக்கி தேய்க்க போகிறோம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு தேய்ச்சி சாம்பிள் காட்ட போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே எதுவுமே தலையில் தேய்க்க மாட்டாங்க, இயற்கையாகவே இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதாவது முடி வெள்ளையா வர்றது கருப்பா வர்றதுக்குங்க ஆண்டவன் கொடுத்த அமைப்பு வளர்க்கணும்னு இருந்தேன். இன்னைக்கு வந்து மக்களுக்காக இதை காட்டுறவங்க இந்த இலை அப்படின்றதுனால நான் குடிக்க கதைக்கு பார்த்துட்டு சரி இதை கண்டுபிடிச்சதுனால இது நல்லா இருக்குது, சரி எனக்கு போடுப்பா சௌரியமா இருக்கட்டும் எப்படி இருக்குதுங்கிறது நல்லா சொல்லுவோங்கிறதுக்காக இன்னைக்கு போட சொல்றேன். அதான் பாருங்க, கரெக்டா வந்து முடியிலே படுற மாதிரி போட்டு விடுங்க. பாருங்க எங்க வீட்டுக்காருக்கு முடி பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க முடி பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு. என் கையை பார்த்தீங்களா? இப்போ அரைச்சதுக்குள்ள என் கை பாருங்க, உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா நல்லா கழுவிட்டு அப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, எப்போவுமே தேய்க்க விட மாட்டாங்க. இப்போ நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க, யூடியூப்காக மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஆமாம், ஏன்னா அந்த கெமிக்கல் பவுடர்களை இது பச்சை இலை நம்ம முடியாது இருக்கிறோம், எப்படி வேணாலும் தேய்ச்சிக்கலாம். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, கண்ணு வலிக்காது, கண்ணு வலிக்காது, தலை வலிக்காது. அப்படி போட்டுக்கிறேன். போட்டுக்கோங்க, எல்லாம் படிச்சுன்னா எல்லாமே கரை போகாது. ஆமாம், இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு இதை வந்து நல்லா போட்டுக்கணும், இந்த மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா துணி வேஷ்டி மேலெல்லாம் பட்டுச்சுன்னா அந்த இடமெல்லாம் கருப்பாகவே இருக்கும் ஒரு வாரத்துக்கு. அதனால நல்லா இந்த மாதிரி கருப்பு துணி இல்லை வேண்டாம், இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரெஸ் வச்சு தேய்ச்சிட்டோம்னா நல்லா வந்து அந்த உள்ள தூரது அந்த வேற எதையுமே நல்லா சார். நம்ம கையில் தேய்க்கும் பொழுது வேரில் வந்து தண்ணியாக போய் கீழே சார்ந்துக்கும். இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது தான் அந்த வேரில் போய் நல்லா இறங்கும். அப்போ ரொம்ப நாளைக்கு அந்த கருப்பாகவே இருக்கும். இந்த மாதிரி அப்படி தேய்ச்சா தான் ஈஸியாக இறங்கும். கருப்பு அடிச்சுக்கிறதெல்லாம் கரெக்டு தான். இது ஒரு 10 நாள் ஆன உடனே அப்படி அடியில் முளைக்கிறது வெள்ளையா தெரியும். நான் இதை ஃபேமஸ் சூப்பர்னு சொல்ல மாட்டேன், உள்ளதை சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு நல்லா இளமையாக இருக்கிற மாதிரி இப்படி கருப்பாக வந்துடும். அப்புறம் கொஞ்சோண்டு கீழே வெள்ளையா இருந்து அது வளர்ந்துட்டு வரும். அப்புறம் 3 நாள் சென்று லேசாக கொஞ்சம் தடை விட்டுக்கோங்க, முடி வெள்ளையா வந்துருச்சேன்னு வருத்தப்படுறதுக்கு போடுங்க. நான்லாம் அதை இயற்கையாக படைச்சிட்டு ஆண்டவன் வளர்ந்துருச்சு அப்படின்னு விட்டுட்டேன். வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு, பதிலோட காலையில் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறேன், இல்லைன்னா வெள்ளையாகவே இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே இருந்து ப்ரெஸ் வேண்டாம் இப்படி கையில் தேய்க்கிறாங்க, கையெல்லாம் தான் கருப்பு ஆகிருச்சு. இப்படி முடியை பிடிச்சி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்போ தான் சாரும். அதுதான் அப்படி பண்ணிட்டு கலர் வந்துருச்சான்னு பாரு. அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், உடனே வந்துடாது. இப்படி பண்ணி விட்டு இப்படி இருந்தா அப்படி எப்படி அதெல்லாம் பண்றாங்கல்ல சலூன்ல, இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டு இப்படி பண்ணிக்க. ரொம்ப கிட்டெல்லாம் வடியக்கூடாது, வடிஞ்ச இடமெல்லாம் கருப்பா போயிருப்பா, சும்மா விளையாட்டுல. அப்புறம் அது போகாது. நம்ம ஒரு நேற்று பார்த்தா வெள்ளை வெள்ளைன்னு முடியெல்லாம் இன்னைக்கு செம்பட்டையா இருக்குது, ஓகே பொட்டு போட்டா கருப்பா இருக்குது, ஏதோ தடை இருப்பாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால வெளியில படாம இந்த முடி இருக்கிற அளவுக்கு தான் படம். ப்ரெஸ் இருந்தாலும் ப்ரெஸ்ஸாக தேய்க்கலாம், ப்ரெஸ் இல்லைன்னா ஒன்றும் கவலையே வேண்டாம், கையில தேய்ச்சிருங்க. இப்போ யார் ப்ரஷ் இல்லாம இருக்கா? சொல்றேன், எல்லாருக்கும் ப்ரெஸ் வேணும் இருக்கணும்ங்கிறது இல்லை. இப்போ தேய்ச்சாச்சுரா, தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க, அது வாட்டில் இருக்கட்டும், ஒன்றுமே பண்ணாது. காலையில் பாருங்க, அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். நைட்டு 10 மணி ஆச்சு, இப்போ தேய்ச்சிருக்கிறோம். ஆமாம், இலையை கூட கொஞ்சம் வாட விட்டுக்கிட்டா, பச்சை அப்போவே அடைச்சிருந்தா நல்லா தண்ணி இருக்கு, இங்கேயே போட்டு காஞ்சி வச்சு அது 4 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு இலையை பிடிக்கி. அதை ஃப்ரிட்ஜில் வைக்கவுங்களே வெயிலில் படுறது மாதிரி இங்கே கிடந்ததுனால காஞ்சி வச்சு இப்போ தண்ணி விட்டு பண்ணியிருக்கிறோம். இது எப்படி இருக்குங்கிறது காலையில் பார்ப்போம். இப்போ தாத்தாக்கு மீசையிலையும் இப்போ தொட போகிறீங்க. தேக்கில அந்த வித்தியாசம் தெரியுதுல, தெரியுது. கையில பச்சை கலர்ல தெரியுது, அப்புறம் அது வந்துடும். உங்க கையில அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கருப்பு கலர்ல தெரிஞ்சு. இந்த இடமெல்லாம் அப்படி தொடச்சிக்கலாம், ஒழுங்கு வச்சுனா இந்த இடம் காட்டிக்கும். இங்கே பாருங்களேன், இருக்க நேரம் ஆக ஆக இது எவ்வளோ கருப்பாக மாறிக்கிட்டு வருது. இங்கே பாருங்கள், அந்த இதை புழிஞ்சு எடுத்தல, இது பார்த்தீங்களா அப்படியே கருப்பாக வந்துருச்சு. மிச்சி சேர பாருங்களேன்,
கருன்னு இங்கே வருங்க, கறி அரைச்ச மாதிரி ஆகி போச்சுங்க. கருப்பாயிடுச்சு, இருக்க நல்ல கருப்பு பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதை மட்டுமே எண்ணெயில் காய்ச்சி நான் தரப்போகிறேன் உங்களுக்கெல்லாம். நிறைய பேருக்கு அதாவது நிறைய தலை சேர்த்து செய்வோம். இதை மட்டுமே சேர்த்து நம்மளுக்கு அதாவது பச்சை தலை கிடச்சிதுன்னா இந்த அவரி தலை, இதை மட்டும் ஒரு தலை சேர்த்தாலே போதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹேர் ஆயில் சூப்பராக காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிறது ரொம்ப கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. வீட்டுக்காரர் வருது நல்லா கருப்பா இருந்துச்சுங்களா? 190% பயம் இல்லாம கெமிக்கல் இல்லாம யாருன்னே கொப்பிடிச்சு போயிருமா அது பண்ணுவாங்க. இந்த இலையை அரைச்சி போட்டீங்கன்னாக்கா நல்ல கருப்பாவே இருக்கும். நீங்க போய் கொஞ்ச நேரம் வெளியில காத்தோட்டமா பாருங்க. எங்க வீட்டுக்காருக்கு நைட்டு தேய்ச்சி வச்சிருந்தா இப்ப எப்படி இருக்கிறாங்க பாருங்க. காலையில எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்காங்க, இந்த கொலிக்கல பார்த்தா கருப்பா போய் லைட்டை குமிங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த சாரோட தேய்ச்சேன், அதனால அந்த சாரெல்லாம் கூட இந்த இதில் பட்டது கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த சார் கை பாருங்கள், எனக்கு இன்னும் போகலை பாருங்கள், நைட்டில் இருந்து அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த சார் உள்ளே பட்டது அந்த தலையெல்லாம் கூட நல்லா சார்ந்துருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி வெள்ளையாக இருந்துச்சு பாருங்கள். இந்த இடமெல்லாம் இவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு, முன்னாடியெல்லாம் பாருங்கள் பாருங்கள். இது மாதிரி நம்ம வந்து தேய்ச்சிக்கிட்டோம்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான ஒரு முடியாகவே இருக்கும். என்னங்க எப்படிங்க இருக்குது உங்களுக்கு? மீசையெல்லாம் பாருங்கள், இங்கே அங்கே வச்சுட்டாங்க. இப்போ பாருங்க பார்க்குறவங்களாம் என்ன நேற்று வெள்ளையாக இருந்த முடியும், நீங்கள் எப்படிங்க கருப்பாக வந்து நீங்கள் கையெல்லாம் அடிக்கிறவங்களே திட்டுவீங்களே. ஆண்டவன் படைச்சது அப்படியே இருக்கட்டும்னு, அதனால் அடிக்கிறவங்க எல்லாம் மைய தடவி வைக்கிறேன்னு கேட்குறீங்களே. இப்போ என்னங்க உங்கள் முடி திடீர்னு இப்படியாங்க கருப்பாக வந்துச்சுன்னு கேட்க போகிறாங்க. ஆனால் இது அந்த கோத்ரேஜ் பவுடர் ஒருத்தருக்கு வைக்கிற ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன், புண்ணா பொறிஞ்சு வச்சு அன்னையிலேருந்து அந்த வேலையை வேண்டாம்னு விட்டு எங்கள் வீட்டுக்கார இதை நைட்டு எல்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன்னா ஒன்றும் இல்லை. நல்லா தூங்குனீங்க. இந்த ஆவரஞ்செடியை போட்டு தலைக்கு தேய்க்கிற முத்தியில குளிக்கிறதுக்கெல்லாம் அந்த டைப்பில் அவரி நைட்டு தேய்ச்சி வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம பறிச்சுக்கிட்டு வந்தோடனே உடனே அரைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது, ஒரு சொட்டு விட்டாலே போதும். நான் வந்து வச்சுட்டேன், அது காஞ்சி விடனால அந்த தண்ணியெல்லாம் வறண்டு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு லைட்டாக அரைச்சோம். நீங்கள் தண்ணி நிறைய விடாமல் அரைச்சிங்கன்னா இன்னும் வந்து பவராக இருக்கும். ஒரு தவணை இப்படி பண்ணோம்னா தண்ணியாக இருந்தாலும் அவ்வளோ இருண்ட கருப்புன்னு சொல்ல முடியாது. இன்னொரு தடவை தடவுனா கருப்பு வந்துக்கும். நீங்கள் ஒரே தவணையில் அந்த பச்சை இலையை கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி லேசாக தடவிட்டாலே ஃபுல் கருப்பு வந்துடும். இப்போ நைட்டு தேய்ச்சி வச்சுருந்தேன், அப்படியே படுத்துருந்துட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா கருகருன்னு இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ஷாம்போ சோப்போ போடாமல் வெறும் தலைக்கு குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் சோப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நாள் குளிக்கும்போது சும்மா சோப்பு போடாமல் ஷாம்பு போடாமல் சும்மா குளிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. இது வந்து அவரி பச்சையாக தான் வேணும், அந்த தலை கிடைக்காதவங்களுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, உங்களுக்கு கிராமத்தில் கிடைக்குதுமா, எங்களுக்கு கிடைக்காதே, நாங்கள் என்னம்மா பண்ணுறதும்பீங்க. அதுக்கு பாருங்கள், அந்த பொடி விற்கிது, நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பொடியை மட்டும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க போதும். கொஞ்சமாக தண்ணி விடும், நிறைய விடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. பொடி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறக்காண்டி நான் கம்மியாக தான் பொடி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பொடியை நல்லா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இது வந்து 100 கிராம் எவ்வளோங்க? 100 கிராமு 100 ரூபா நாட்டு மருந்து கடையில். உங்களுக்கு எவ்வளோ முடி இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவு இப்போ தேய்க்கிற கலவாக இந்த மாதிரி போட்டு அந்த பொடியை இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா இது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நல்லா தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படியே முடியை நல்லா தட்டி விட்டுட்டு போய்க்கோங்க, குளிக்க வேண்டாம். மறுநாள் வந்து குளிச்சுக்கோங்க. அதில் தேய்ச்ச மாதிரியெல்லாம் தெரியவே தெரியாது. லைட்டாக கூட இன்றைக்கி கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். அப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நைட்டு நான் தேய்ச்சிட்டு மிச்சம் இருந்தது சும்மா கையால் தான் புழிஞ்சி எடுத்து இந்த சாரை, அதுக்கப்புறம் அதில் இருந்த சாரோட அந்த சக்கையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த சக்கை இருக்குது இதில், என்ன அந்த சார் கொஞ்சம் இருக்குது, அந்த சக்கையும் இதிலே போட்டு வச்சுட்டேன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து உடனே வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல, இது வந்து இயற்கையாக நம்ம பச்சையாக உடனே அரைச்சது. இதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதில் அந்த கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்புறம் எப்பாவது ஒரு தேய்க்கணும்னாலும் இது 1 மாதம் தருது, நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம், கெடாது. பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கார தலையை எப்படி சைடை திரும்புங்க,
யாருங்க குளிச்சாச்சு. ஆனால் குளிக்கல எப்படிங்க, ஏதாவது கசகசன்னு போச்சா? இல்லை, லேசாக கலர் போச்சு லைட்டாக. அதனால நல்லா இருக்குதே. அதை 4-5 பேர் கேட்டாங்க, என்ன திடீர்னு இளமை ஆயிட்டிய அப்படின்னு. என்னங்க இல்லை, கலரா நேற்று பார்த்தோம் வெள்ளையா இருந்துச்சு கூட, இன்னைக்கு திடீர்னு இப்படி கருப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க குளிச்சுட்டு வரையில. பாருங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு கண்டிப்பாக வந்து நான் பொய்யெல்லாம் சொல்லலை, எப்போவுமே வந்து ட்ரை அடித்து ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு 1 மாதம் கஷ்டப்பட்டாங்க. கண்ணு அதெல்லாம் வீங்கி பொங்கி அப்படி ஆகிப்போச்சு. நாங்கள் பிள்ளையெல்லாம் திட்டுவாங்க, இப்போ ட்ரை அடிப்பான்னு சொல்லி அவங்க அதை செஞ்சுட்டு அதோட தூக்கி போட்டாங்க. அது ஒரு 4-5 வருஷம் இருக்குமாங்க. ரொம்ப நாளாச்சு. அது வந்து அதை நினைக்கிறதே இல்லை. பச்சை இலை தானே, இது எந்த சந்தேகம் இல்லாம நல்லா தடவி வச்சிருந்தோம். அதனால ட்ரைன்னு கூட நீங்க நினைக்கலாம். ட்ரை அடிக்கவே இல்லை. ட்ரை அடிச்சா எங்க வீட்டுக்காருக்கு சேராது. இந்த இலை கிடைச்சா புடுங்கி கையாலோட திறக்குன உடனே மீசை எங்கேயாலும் முடி இருக்கிற இடத்துல வச்சுட்டீங்கன்னா அவருக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளே பூரா கருத்து போயிடும். இதுல நீ சொன்ன மாதிரி இல்லப்பா, உடனே பச்சை இலைய அரைச்ச உடனே பச்சை கலராத்தான் வரும். அப்புறம் கலர் கொடுக்கும். அது மாதிரி போட்டோ பிலிம் கலர் கொடுக்குற மாதிரி வரும். அந்த பச்சையா இருக்கிறதே தடை விட்டுட்டோம்னா கலரா வந்துடும். ஆமா, மெயினா உள்ளது அதுதான். லேட்டாக்குனா கருத்து போயிடும். சைடு எல்லாம் கூட பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருந்தது, சைடெல்லாம் பார்த்தீங்களா இப்படி நல்லா இருக்கு பாருங்க. அதுவும் இது வந்து முந்தா நாள் போட்டது. நேற்று குளிச்சுட்டு வந்தாங்க. நான் வந்து சாயந்தரம் ஆனதுனால எடுக்க முடியல. இன்னைக்கு தான் எடுக்கிறேன். இது எப்போ போட்டு 3 நாள் ஆச்சு. முந்தா நாள் போட்டது இல்லை, போகாது பாப்பா, 10 நாளைக்கு போட்டது. கண்டிப்பாக உங்களுக்கும் கிடச்சதுன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.